அரைக்கா பிளேட் மிஷின் நம்ம உற்பத்தி செய்கிறதுனால, இந்த மட்டைகள் செய்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம். லாபம் மட்டுமே 4000 ரூபா நமக்கு கிடைக்கும். 4 ரூபாய்க்கு தான் மட்டை வாங்கியிருக்கிறோம். அப்போ 20 ரூபாய்க்கு நம்ம விற்கும் போது மட்டையோடைய 4 ரூபா கழிச்சுன்னா 16 ரூபா ஒரு மட்டைக்கு கிடைக்கிது. அதில் மீதி ஆகிற ஸ்பூன் வந்து 1 ரூபாய்ன்னு விற்போம். நம்ம செய்யக்கூடிய எல்லா மிஷினரிஸுமே வந்து முக்தா லோன் இருக்குது, எம்எஸ்எம்இ இருக்குது, சிட் இருக்குது, டிக்கு லோனு எல்லாமே இருக்குது. இபியில் கூட வந்து 3rd Bன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இது யார் வரைக்கும் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அந்த 3rd Bயில் இந்த சிறு குறு தொழிலுக்கான பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அந்த 3rd B இபியில் கனெக்ஷன் வாங்கினாங்கன்னா யூனிட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். நம்மது வந்து ஒரு 25 வகையான மிஷினரிஸ்லாம் நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேப்பர் பிளேட்டு, அதே மாதிரி காட்டன் விக்கு, விளக்கு திரி பஞ்சு பண்ணுறது, சாம்பிராணி கப்பு, அதே மாதிரி ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷினு, அகர்பத்தி. வணக்கம். நம்ம கம்பெனியுடைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்பி மிஷின்ஸு. இது சிறு குறு தொழிலுக்கான கம்பெனி மிஷினரிஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இது கடந்த ஒரு 20 வருஷமாக நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? நம்மது வந்து ஒரு 25 வகையான மிஷினரிஸ்லாம் நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேப்பர் பிளேட்டு, அதே மாதிரி காட்டன் விக்கு, விளக்கு திரி பஞ்சு பண்ணுறது, சாம்பிராணி கப்பு, அதே மாதிரி ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷினு, அகர்பத்தி, ஸ்க்ரப்பரில் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, மாஸ்க் மிஷினு, அந்த மாதிரி சோப் ரேப்பிங் மிஷினு, அந்த மாதிரி நம்ம ஒரு 25 மிஷின் பண்ணுறோம். ஸோ நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது? சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் வடகாலுங்கிற இடத்துல நம்ம லொக்கேஷன். த்ரூ அவுட் பேன் இண்டியா ஃபுல்லாகவே நம்முடைய போர்ட்டல்லேருந்து எல்லோரும் டீலர்ஸு, ஏஜென்சி எல்லாருமே இருக்காங்க. இது இல்லாமல் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்கலேருந்தும் நம்முடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்கள்கிட்ட மிஷின் இருக்கு? நம்ம என்ன சொல்ல போனோம்னா ஒரு 10,000 ரூபாயில் இருந்தால் கூட நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ 10,000லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ லட்சம் கணக்கில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான நம்ம வந்து இயந்திரங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அந்த 10,000, 15,000 ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க மிஷின்ஸ்னால் என்ன மாதிரி? மேனுவல் அகர்பத்தி மிஷின், அதான் நான் சொல்கிறது 10,000 ரூபா. ஸோ ஊதுபத்தி பண்ணணும்னா அந்த 10,000 ரூபா அந்த மேனுவல் மிஷின் எடுத்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி காட்டன் விக்கு மிஷின்லாம் பார்த்திங்கன்னா 15,000 ரூபா செமி ஆட்டோமேட்டிக்கெலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். பெரிய மிஷினரிஸும் போது என்ன மிஷின் வந்துடுங்க? பெரிய மிஷின் சொல்லும் போது பேப்பர் பேக் மிஷின் இருக்குது, பேப்பர் கப்பு மிஷின் இருக்குது, அதே மாதிரி மாஸ்க் மிஷின்ஸ் இருக்குது, சோப் ரேப்பிங் மிஷின் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் கிரைண்டிங் மிஷின்ஸ்லாம் கூட நம்ம பெரிய அளவில் ரூபா அதிகமாக இருக்கக்கூடியது இருக்குது. இப்போ பேப்பர் பேக்லாம் பார்த்திங்கன்னா 8 லட்சம் வரும். அதே மாதிரி பேப்பர் கப்புனா 6 லட்சம் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி 15 லட்சம் அலுமினிய கண்டெய்னர் பண்ணுற மிஷின் வந்து 15 லட்சம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டை கட்டிங் மிஷின் அதனுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 லட்சம். இந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணக்கூடிய மிஷினரிஸும் பண்ணுறோம். சிறு தொழிலுக்கான மேக்ஸிமம் வந்து குறு தொழில்களுக்கான மிஷினரிஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த அரிக்கா லீஃப் பிளேட் மிஷின்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், அரிக்கா பிளேட் மிஷின் நம்ம வந்து பண்ணுறோம். இதில் வந்து சிங்கிள் டை மிஷினு, டபுள் டை மிஷினு, 3 டை மிஷின், அதுக்கான மட்டைகளும் நம்ம வந்து கொடுக்குறோம், சப்ளை பண்ணுறோம். இப்போ மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்கில் வந்து 15,000 மட்டைகள் வரும். அந்த 15,000 மட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னை, மற்ற திருப்பூர், அதே மாதிரி மதுரை, இங்கே இருக்கக்கூடிய சேலம் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெகுலராக மந்த்லி ஒரு லோடு போயிட்டுருக்கும். ரெகுலராக கொடுக்க முடியும். ஆமாம், சப்ளை பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லும்போது பைபேக் ஏதாவது? பைபேக் நம்ம கிடையாது. அதுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். எங்கே அப்படின்னா எங்கே அவங்க ஏரியாவில் இருக்காங்களோ கஸ்டமரு, அந்த ஏரியாவில் எந்த ஏரியாத்தில் டிமாண்ட் இருக்குது, எங்கே சேல் பண்ணலாம், அந்த கைடன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீ சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா எதனால இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்க்க மிஷின் பண்ணும்போது பைபேக் எடுக்கிறோம். ஆமாம், அதுக்கப்புறம் கொடுக்குறது. ஆமாம், பைபேக் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஷினை விற்கிறதுக்காக என்ன சொல்லிடுறாங்க, பைபேக் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பணத்தை கட்டி அதுக்கு பிறகு மிஷினெல்லாம் சேல்ஸ் பண்ண பிறகு அதுக்கான ரெஸ்பான்ஸ் யாரும் கொடுக்குறது கிடையாது. இது இங்கேயும் இல்லை, தமிழ்நாடு இல்லை, டெல்லி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் பைபேக் சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதில்ல. சப்போர்ட்டு, அதாவது கஸ்டமருக்கு அவருக்கு வந்து அவருடைய சொந்த காலில் நின்று அவரே ப்ராடக்டை விற்று பணம் ஈட்டி நம்ம சரி தொழில் பண்ணியிருக்கிறோம், வருமானம் வருதுங்கிற அந்த உறுதியும் திருப்தியும் பண்ணுறது தான் நம்மளுடைய இலக்கு. அதுக்கான நம்ம வந்து சப்போர்ட்டெல்லாம் நம்ம பண்ணுறோம், அவங்களுக்கு கைடு பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே போகணும் அப்படின்னு தெரியலன்னா அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் போய் கேளுங்க, அங்கே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஹோட்டலில் போய் கேளுங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குன்னா சமுதாய சொசைட்டி அந்த மாதிரி கூடங்கள்லாம் போய் நீங்கள் கேளுங்க. அப்போ அவர் போய் கேட்கும்போது அப்ரோச் பண்ணும்போது அழகாக வந்து கிடச்சிரும். அரைக்கா பிளேட்டு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அது ஒரு தங்க மாதிரி.
தங்கத்துக்கு எப்படி எப்போவுமே டிமாண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் அரைக்கா பிளேட்டுக்கு. அலைய வேண்டியது கிடையாது. ஆனால் என்னன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கைடு பண்ணி கஸ்டமருக்கு நம்ம சொன்னோம்னா அவங்க ஈஸியாக போய் சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே சார். ஓகே. இப்போ அரிக்கா பிளேட் மிஷின் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? 95,000 நம்ம கொடுக்குறோம் மிஷின். 95,000 இருக்குது. 95 அதே மாதிரி 1.5 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டை சேஷனு மற்றது டை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். இப்போ 95,000 வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும்? 95,000 வந்து 2 செகண்டுக்கு ஒரு ஸ்டோக். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகும் மிஷினு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் டைம் ஒரு 2ன்னு வச்சுட்டா கூட மேக்ஸிமம் ஒரு 5 செகண்டுக்கு ஒரு பிளேட் எடுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க பண்ணுறது வந்து ஹேண்ட்லிங் தான். ஆமாம் ஸ்பீடாக அவங்க எடுத்து. ஆமாம், அது வந்து நம்ம ஆப்ரேஷன் மிஷினுடைய டயத்தை தான் நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு நம்ம 5 செகண்டில் ஒரு பிளேட் எடுத்துடலாம். சிங்கிள் பேஸ் மிஷினா இல்லை 3 பேஸ்? சிங்கிள் பேஸ் மிஷின். 3 பேஸ் சப்போஸ் யாராவது கேட்டாங்கன்னா 3 பேஸ் மோட்டர் போட்டு கொடுக்குறோம். சிங்கிள் பேஸ் தான் வீட்டில் தான் வச்சு ஓட்டுறோம் அப்படின்னா சிங்கிள் பேஸே நம்ம கொடுத்துருவோம். அப்போ இந்த அரிக்கா லீஃப் பிளேட் மிஷினை வந்து நம்ம வீட்லேயே வச்சு பண்ணலாம். ஆமாம், வீட்டிலே பண்ணலாம். சிங்கிள் பேஸ் தான். ஆமாம், இது சிறுதொழிலுக்கானதுனால எந்த ஒரு லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டியது கிடையாது. வீட்லேயே வச்சு நம்ம பண்ணலாம். எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் சார்? இது வந்து ஒரு 5க்கு 10 இருந்தால் போதும். ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜெலாம் அது வந்து நம்ம தனியாக ஒரு தொட்டி மாதிரி நம்ம வச்சுட்டு அதில் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 20 அந்த மாதிரி இருந்தாலே போதும் நமக்கு. ஃபுல் செட்டப் பண்ணி. ஆமாம் ஆமாம், மாடியில் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டோடைய மாடியில் எல்லாம் மட்டையை காய வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். ரா மெட்டீரியலோட காஸ்ட் என்ன வரும்? ரா மெட்டீரியல் வந்து 4 ரூபா. அது வந்து லோடு அந்த ஏரியா மழை காலம்னா கொஞ்சம் கூடும். 4 ரூபா 50 பைசா அந்த மாதிரி போகும். நார்மலாக பார்க்கும்போது அது 4 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுப்போம். ஒரு மட்டை வந்து 4 ரூபா. அந்த ஒரு மட்டையில் வந்து ஒரு பெரிய பிளேட் பண்ணுறோன்னா 12 இன்ச்சு 10 இன்ச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த லீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மட்டை வந்து ஒரு லாபமானதாக தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு 4 ரூபாய்க்கு ஒரு மட்டை எடுக்கிறோம்னா அதில் எத்தனை பிளேட் பண்ண முடியும்? அதில் வந்து ஒரு 2 பிளேட் பெரிய பிளேட்லாம் பண்ணலாம். சின்ன பிளேட்னா ஒரு 3 பிளேட் பண்ணலாம். 3 பிளேட். ஆமாம். ஒரு பிளேட்டோட காஸ்ட் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுங்க? ஒரு பிளேட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12 இன்ச்சுலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 இன்ச்சுனா 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 2 இது நீங்கள் 10 ரூபான்னு பார்க்கும்போதே அதுவே 20 ரூபா ஆகிடுது. 4 ரூபாய்க்கு தான் மட்டை வாங்கியிருக்கிறோம். அப்போ 20 ரூபாய்க்கு நம்ம விற்கும் போது மட்டையோடைய 4 ரூபா கழிச்சுன்னா 16 ரூபா ஒரு மட்டைக்கு கிடைக்குது. அதில் மீதி ஆகிற ஸ்பூன் வந்து 1 ரூபாய்ன்னு வைப்போம். அப்போ அதுவும் வந்து அது கணக்கில் வருது. ஆமாம். ஸோ இப்போ இபி சார்ஜுங்கிறது பர் டேக்கு 8 யூனிட் வரும். 8 மணி நேரம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா இது வந்து சிங்கிள் பேஸ் மோட்ரு தான். அதனால் 8 யூனிட் மேக்ஸிமம் வரும். மினிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் சார்? இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 500 பிளேட்டு அவங்க வச்சாலும் ப்ராஃபிட் ஒரு மினிமம் ஒரு 5 ரூபாலேருந்து 8 ரூபா அப்படின்னு வச்சாலுமே ஒரு 4,000 ரூபாய்க்கிட்ட நமக்கு கிடைக்கும். அரைக்கா பிளேட்டு மிஷின் நம்ம உற்பத்தி செய்கிறதுனால இந்த மட்டைகள் செய்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம். லாபம் மட்டுமே 4,000 ரூபா நமக்கு கிடைக்கும். நம்ம மிஷின் வந்து நம்ம வந்து அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 15 நாள் டெலிவரி டைம் வந்து 15 நாள் இருக்கும். அட்வான்ஸ் நம்ம வாங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தோன்னே மிஷினை டிஸ்பேச் பண்ணிவிட்டு எங்கள் சர்வீஸ் இன்ஜினியர் போய் அவங்க இடத்துல போயிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி ட்ரையல் எடுத்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். ஓகே சார். இப்போ மிஷினுக்கும் போது வாரண்டி வந்து 1 இயர். எல்லா மிஷினரிக்குமே நம்ம பண்ணுறது எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி. ஆமாம். சர்வீஸ் சப்போர்ட்டுங்கும் போது இன்ஜினியர்ஸ் வந்து முதல்ல வந்து கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா முதல்ல வீடியோ கால் அட்டன் பண்ணுவோம். சர்வீஸ் இன்ஜினியர் கைட் பண்ணுவார். அவங்களால அதுவும் கண்டுபிடிக்க முடியல, சரி பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நாள் நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு நாள் ரொம்ப தூரமாக இருக்கிற இடங்களுக்கு 2 நாளில் ஆள் வந்து அனுப்பி சரி பண்ணி கொடுப்போம். இதுக்குண்டான ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை உங்ககிட்ட வாங்கிக்கலாமா? எல்லாமே எங்கிட்டே கிடைக்கும். லோக்கல் ஸ்பேர்ஸ்லேருந்து வாரண்டியில் எது போனாலும் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். அது எங்களுடைய ரெஸ்பான்ஸு. அதனால் வந்து சின்ன சின்ன பொருட்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கஸ்டமர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அரைக்கா பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் சென்று கொஞ்சம் ஆயில் டாப்அப் பண்ணணும். 1 லிட்டர் 2 லிட்டர் அவ்வளோதான். மற்றபடி மெயின்டெனன்ஸில் அதில் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். அது கூட ஆயிலுடைய பேர் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது லோக்கல் கடையிலேருந்து வாங்கி அவங்க ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் எடுக்கிறவங்களுக்கு உங்களோட பர்சனல் அட்வைஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இது வந்து நான் ஏற்கனவே தங்கம் மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கத்துக்கு விலை வந்து எப்படி மார்க்கெட்டில் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கோ, அதே மாதிரி அரைக்கா பிளேட்டுக்கு பொறுத்தளவு எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. எங்கேயுமே வந்து அது வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே வாங்கக்கூடியது. எல்லாரும் அரசாங்கம் எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. பயப்படாமல் தொழில் முதலீடு போட்டு உடனே அதை ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டியதில்லை. இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் யாராவது பண்ணுறாங்கன்னா எப்போ தடை வருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதனால் எந்த டைமும் எப்போவுமே வந்து நம்ம வந்து இயற்கை சம்மந்தமான பொருட்கள் பண்ணுறதுனால எப்போவுமே தைரியமாக இருக்கலாம். பணமும் நமக்கு உடனே இப்போ விற்றோம்னா நமக்கு உடனே டக்குன்னு கையில் காசு வந்துடும். இது எந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் இது சூட்டபுளாக இருக்கும் இந்த பிஸ்னஸ்? காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஏதாவது புதிய தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அதை வந்து ஆரம்பித்து பண்ணலாம். பெர்மனெண்ட்டாக ஒரு இன்கம் வரும், மாத வருமானம் அப்படிங்கிறது வரும். ஒரு 50,000க்கு மேலே சம்பாதிக்கலாம். இல்லை நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காசு இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பணம் இருக்குது, அதை வச்சு நான் ஏதாவது வேலை செய்யணும் வீட்டில் இருந்தே அப்படின்னா அவங்களுக்கு இது சூட் ஆகும். அதே மாதிரி வீட்டில் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீ டயத்தில் இந்த தொழில் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா பலதரப்பட்ட இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த தொழில் வந்து செய்யலாம். பெஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜ் தைரியமாக வந்து பண்ணலாம். மிஷின் வாங்கினா இங்கேருந்து இவங்ககிட்டருந்து நமக்கு பொருள் கிடைக்கும், அதை வச்சு நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன மிஷின் பண்ணாலும் அவங்களுக்கு அதுக்கான மூலப்பொருளை நாங்கள் கொடுத்துறோம். ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பட் ஆனாலும் எனக்கு இந்த பிஸ்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸோடைய எண்டு ப்ராடக்ட் வாங்கி அதை முதல்ல நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், கடைகளில் கொடுத்து பார்த்துட்டு இப்போ அரைக்கா பிளேட் மிஷினே வாங்க முடியல அவருக்கு அப்படின்னா அதுக்கான பிளேட்டை வந்து நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறோம், நாங்களே கொடுக்குறோம். அதை அவர் வாங்கி போய் கடைகள்லாம் கொடுத்து மார்க்கெட்டிங் பார்த்துட்டு ஓகே நம்ம கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்ம செய்யலாம், இந்த பட்ஜெட்டில் இந்த பொருளை வாங்கி விற்று இவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத மாதிரி அவர் அதை தொடர்ந்து கூட செய்கிறதுக்கு நாங்கள் வழி செஞ்சு தரோம். ஆமாம், அது கூட அவர் வளர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே சார். இதுக்கு இந்த மிஷின்ஸ்க்கு லோன்லாம் கொடுக்குறாங்களா? ஆமாங்க, எல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா மிஷினரிஸுக்குமே வந்து முக்தா லோன் இருக்குது, எம்எஸ்எம்இ இருக்குது, சிட் இருக்குது, டிக்கு லோனு எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு போயிட்டு அபிஷியல் கொட்டேஷன் பேங்கில் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அது இல்லாமல் மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. அந்த மாவட்ட தொழில் மையத்தில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மிஷின் வாங்கணும்னு சொல்லி நம்மளுடைய கொட்டேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களே கைட் பண்ணி பேங்கை ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த பேங்க்கு போயிட்டு அவங்க கஸ்டமர் வந்து லோன் வாங்கலாம். இது இல்லாமல் மானியம் கிடைக்கும். லேடிஸாக இருந்தால் 35% மானியம் கிடைக்கும், ஜென்ஸாக இருந்தால் 30% மானியம் கிடைக்கும். வாங்கக்கூடிய லோனில் மானியமும் அவங்க எடுத்துக்கலாம். இந்த சிறு குறு தொழிலுக்கான இந்த மிஷினரிஸுக்கான சப்போர்ட் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுக்கான ஒருத்தர் ஆரம்பிக்கணும், ஒரு குறைந்த முதலீட்டில் அவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிஷினரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அதை நாங்கள் வந்து தயார் பண்ணி அதுக்கான முழு உதவியும் அவருக்கு நம்ம செஞ்சு தருவோம். எப்படி இடங்கள்ல இருந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, பவர் எவ்வளோ கேட்கணும், இபியில் எப்படி அப்ளை பண்ணணும், இபியில் கூட வந்து 3rd Bன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இது யார் வரைக்கும் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அந்த 3rd Bயில் இந்த சிறு குறு தொழிலுக்கான பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அந்த 3rd B இபியில் கனெக்ஷன் வாங்கினாங்கன்னா யூனிட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். கமர்ஷியலாக போகும்போது அவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ரூபாயின்னு போகும். அதுக்கான எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, பதிவு பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தருவோம். அதை நாங்கள் செஞ்சு கொடுக்கும் போது அது பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வந்து மாதம் மின் கட்டணம் வந்து கம்மியாயிடும். அது வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணித்தரோம். ஸோ அதனால் எந்த காசு எப்படி வேணும்னாலும் சரி கொண்டு வர்றவங்களுக்கு அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லாபத்துக்கான வழிமுறைகள் எல்லாமே A to Z நாங்கள் சொல்லித்தரோம். இது இல்லாமல் மற்ற 25 மிஷினரிஸும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். மேலும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து முழு உதவியும் நாங்கள் செஞ்சு தரோம். நன்றி.